கமருதீன் பாருக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணது கமருதீன் தான், பார்வதி கிடையாது, திவ்யா அது தெரியாமல் ஏற்றி விட்றா அப்படின்னு சொல்லி. திவ்யாவுக்கு அது கமருதீன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்கிறது திவ்யாவுக்கு தெரியாது. சாண்ட்ரா கொடுத்த இன்புட் வச்சு தான் திவ்யா பேசுகிறாங்க. ஆல்சோ சாண்ட்ராக்கும் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கிறது தெரியாது. கமருதீன் கொடுத்த இன்புட் வச்சு தான் சாண்ட்ரா பேசுகிறாங்க. கமருதீன் என்ன மீன் பண்ணுறாருன்னா, அவர் நான் நிறைய வாட்டி சொன்னதுக்கப்புறமா நீ 24 hours உன் ஃபேமிலியை ஸ்டே பண்ண வச்சுருக்க, அவங்க சொன்னால் நீ ஏதோ உன் பேரை காப்பாற்றணும், நீ எப்போ வேணால் என்னை தூக்கி போட்டு போவ அப்படின்னு சொன்னார். ஆல்சோ நான் பேட் டச் பண்ணனான்னு கேட்டப்போ இல்லைங்கிற வார்த்தை பாரு வாயிலேருந்து வரல. அவரும் சும்மா சொல்லலை, அதை சாண்ட்ராவும் சும்மா சொல்லலை, அதை திவ்யாவும் சும்மா சொல்லலை. இதான் நடந்துச்சு. இதை திருப்பி அரோரா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. அரோரா கிட்ட போய் பேசும்போது அரோரா சொல்கிறாங்க, நான் உன்னோட எக்ஸ் ஃப்ரெண்டாக நான் பேசிக்கிறேன், நம்ம இப்போ திருப்பிலாம் நான் இப்போ திருப்பி உன் கூட பழகிட்டு இருக்க போகிறதெல்லாம் கிடையாது, பட் உன்னோட எக்ஸ் ஃப்ரெண்டாக நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணுறேன். இவ்வளோ நடந்திருக்குன்னா பேட் டச் இப்போவும் பேட் டச்சாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீ பேட் டச் பண்ணண்டு தான்டா அர்த்தம். அது உண்மையிலே தப்பு, அது உன் பேரை கெடுக்க தான் செய்யும். அதனால நீ கேமரா முன்னாடி போயிட்டு சொல்லிடு, நீ அவள் முன்னாடி கேளு, இங்கே வச்சே கேட்டுரு, நான் உன்னை பேட் டச் எப்போ பண்ணேன் அப்படின்னா நீ என்னை அரைஞ்சிருக்க வேண்டியதானே, நான் உன்னை பேட் டச் பண்ணேன், நீ எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லி நீ கேட்டு இதுக்கு மட்டும் ஒரு ஆன்சர் வாங்கிடு. நான் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், இந்த ஒரு விஷயம் அவ்வளோ உனக்காக பண்ண மாட்டாளாடா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. இதையும் அரோரா ஏற்றி விடுறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க ஏற்றி விடலை, ஜென்னுயினா ஒரு ஃப்ரெண்டோட பேர் கெட்டு போகுது நேஷ்னல் டெலிவிஷன்லங்கிறதுனால அதுக்கு இங்கே வச்சே ஒரு முடிவு வாங்கிட்டு போயிடு. ஏன்னா பாரு அவங்க நேமை அவங்க அம்மா வச்சு கிளியர் பண்ணணும்னு நினைக்கும் போது கமருதீனுக்கு அவ்வளோ அறிவு கிடையாது, யாரோ ஒருத்தர் சொல்லணும். அதனால அரோராவும் கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க, நீ உன் பேரை நீ இங்கே வச்சே நீ கிளியர் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே பிக் பாஸ் லிவிங் ஏரியா கூப்பிட்டுட்டாங்க. ஸோ இதான் இன்றைக்கி மார்னிங் நடந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.